சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு முக்கியமே என் தொகுதி. தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன். அது தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் சந்திப்பீங்களா? முதல்வர் சந்திக்க எந்த ஒன்றும் பாவம் செய்ய முடியாது, அது தீய செய்ய முடியாது. இன்றைக்கி நன்றாக ஆட்சி செய்திருக்கின்ற தலைவர் சிஎம்ஐ சந்திப்பில் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். முதல்ல சந்திக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். அது 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 யாருக்கு எதோ தெரியும் நாளைக்கு நடக்க போகுதுன்னு. எல்லாம் அது நடக்கும்போது தெரியும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திப்பேன், உங்களுக்கு பதில் பேசுவேன். சரி, அவர் ஒரு கருத்து, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவருடைய கருத்து. அது சட்டம் என்ன சொல்லுதோ அது சரியாக செய்வார். அது ஒன்றும் மாட்டு கருத்து இல்லை. நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ தம்பி, போகலாம் தம்பி, நான் பேசுகிறேன் வந்து அப்புறம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜினாமா செய்தது ஏன் என இசக்கி சுப்பையா விளக்கம் அளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை, என் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜினாமா செய்தது ஏன் என இசக்கி சுப்பையா விளக்கம் அளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். 50 ஆண்டு வரலாறு கொண்ட அதிமுகவை பார்த்து விரல் நீட்டுவதா என தாவேகாவுக்கு அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு தாவேக அதிமுகவை விமர்சித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அதிமுகவை பார்த்து விரல் நீட்டுவதா என்று தாவேகாவை நோக்கி கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேக ஆச்சரியக்குறிகளே என்று தாவேகாவை நோக்கி அதிமுக கேள்விகளை எழுப்பியுள்ளது. ராஜினாமா செய்த அடுத்த 5 நிமிடத்திலேயே அமைச்சரை பார்த்து இணைப்பு விழா நடத்தக்கூடாது என்றும் அதிமுக விமர்சித்திருக்கிறது. தாவேகாவை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 1/2 நூற்றாண்டு காலமா மக்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்க அதிமுகவை சீண்டி பார்த்து சீப் பப்ளிசிட்டி தேடாதீங்க என்று அதிமுக தாவேகாவை நோக்கி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 50 ஆண்டு வரலாறு கொண்ட அதிமுகவை பார்த்து விரல் நீட்டுவதா என தாவேகாவுக்கு அதிமுக கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுகவில் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்த நிலையில் அதிமுக தாவேகா இடையே கருத்து மோதலானது வெடித்திருக்கிறது. ஏற்கனவே தாவேகா தரப்பில் அறிக்கை ஒன்று கடுமையாக இபிஎஸ்ஐ விமர்சித்து வெளியான நிலையில் தற்பொழுது அதிமுக அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்ன கூறப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆச்சரிய குறிகளே என்ற ஒரு தலைப்பில் அதிமுக தங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பதிவில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்குள்ள 50 வருஷ வரலாறு இருக்கிற அதிமுகவை பார்த்து விரல் நீட்டுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை பார்த்து முறைப்படி ராஜினாமா லெட்டர் கொடுக்கலாம், ஆனா ராஜினாமா செஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க அமைச்சரை பார்த்து இணைப்பு விழா நடத்தக்கூடாது, தார்மீக பொறுப்புன்னு சொன்னா சபாநாயகர் கிட்ட போயிருக்கணும், அமைச்சர் எதுக்கு சந்திக்கணும், இதான் நீங்க சொல்ற சுய விருப்பமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் பதவி பிளஸ் பவர் காமிச்சா பின்னால் நடந்த பேக் டோர் டீல் குதிரை பேரம் இப்போ கிளியரா மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு பாஸ் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தலில் ஜெயிக்கிறது தோக்குறது சகஜம்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த எத்தனையோ சரிவை சந்தித்த பீனிக்ஸ் பறவை மாதிரி மாசாக கம்பேக் கொடுக்கிற வரலாறு எங்களுக்கு இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் கியர் மாத்திருக்கீங்க. உங்க கொள்கை என்ன, நீங்க மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு 1/2 நூற்றாண்டு காலமாக மக்கள் மனசில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கும் அதிமுகவை சீண்டி பார்த்து சீப் பப்ளிசிட்டியை தேடிக்காதீங்க. ஆட்சிக்கு வந்தாலும் இருந்தா இதுவரை நடந்த பிரச்சனைகள் எதுக்குமே மக்களை சந்தித்து பதில் சொல்ல கொஞ்சம் கூட துணிவில்லாத உங்க தலைவரை வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, போங்க போய் ரீல்ஸ் போட்டு விளையாடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக அதிமுகவுடைய ஐடி விங் பதிவிட்டிருக்கிறார்கள்.
ராஜேஷ், தொடர்ந்து தாவேக அதிமுக இடையே இந்த கருத்து மோதலானது வெடித்திருக்கக்கூடிய நிலையில் குதிரை பேரம் நடைபெற்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக மீண்டும் வலியுறுத்தியே இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். அடுத்தும் ராஜினாமா செய்ய ஒரு சில எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இல்லையா? அது தொடர்பான தகவல் என்ன வெளியாகியிருக்கு? குறிப்பாக தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இம்மாதிரியான நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை அடுத்தடுத்து ராஜினாமா என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக, ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை அவர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை அவர் தொடர்ச்சியாக எடுத்ததன் விளைவாக அவர்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட சி.வி. சண்முகம் போன்றவர்கள், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அவர்களும் தொடர்ச்சியான ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்ட ரீதியான ஆலோசனைகளை அவர்கள் கருத்து கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய இந்த செயல்பாடுகள் என்பது குறித்து நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார், இந்த காலக்கெடுக்குள்ளாக முடிவை எடுக்க வேண்டும் என்பது சபாநாயகரை கட்டாயப்படுத்த முடியாது, என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது என்று அவர் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய முடிவு என்ன என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சொல்லுங்க. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.